குக்கர் ஸ்டீம் இறங்கிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு பொடிச்சு வச்சிருக்கூடிய மிளகு ஜீரக பொடியை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகு ஜீரக பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டுக்கோழி மிளகு குழம்பு, ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். மிளகுத்தூள் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். நாட்டுக்கோழி மிளகும் சேர்ந்து அதோட வாசனையே வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. நல்ல ஒரு வாசனையா இருக்கு. இப்போ சூப்பரான நாட்டுக்கோழி மிளகு